இன்றைய தினம் திருமாவளவன் ஒரு செய்தி வெளியில வரும்போது தொலைக்காட்சியில் வந்த செய்தி என்கிட்ட குறிப்பிட்டாங்க. அவர் ஒரு தொகுதியில் போட்டியிடுதான் இருந்தது. திமுக அழுத்தத்தின் காரணமா அந்த தொகுதியிலிருந்து பின்வாங்கிட்டார். ஏங்க, அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி கூட சுயமா முடிவெடுக்க முடியல, சுதந்திரமா முடிவெடுக்க முடியல. அவர்கள் போட்டியிட சொன்னா போட்டியிட முடியும், போட்டியிட வேண்டாம்னா போட்டியிட மாட்டாங்க. அப்படி அடிமையாக இருக்கின்ற கட்சிகள் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி இருக்கின்றது. அதற்கு அந்த கூட்டணி எல்லாம் வெந்து புழுகிட்டு அது இந்த தேர்தலில் தெரியும். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் நிறைந்த மாநிலம். இன்றைக்கு கஞ்சா கிடைக்காத இடம் இருக்குதா? கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து தெரு பூரா கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குதுல்ல. பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில பொதுமக்கள் அதிகமாக நடமாட பயில இன்றைக்கு அற்புதமா கஞ்சா விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு இந்த கஞ்சா அமோக விற்பனை ஆய்கொண்டிருக்கிறது. அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம், இதை தடுத்து நிறுத்துன்னு சொன்னோம், நிறுத்தவே இல்லை கடைசி வரைக்கும். இன்றைக்கு என்ன நிலைமை? மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு குற்ற செயல் தமிழகத்தில் அதிகரித்திருக்குது. இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் என்ன செய்வது என்றே தெரியாமல் இன்றைக்கு ரோட்ல போறவன் வெட்டுறான், அடிக்கிறான். இந்த விழுப்புரத்தில் கூட கஞ்சா போதை ஆசாமிகள் இளைஞர்கள் இந்த நிலைக்கு ஏற்பட்டு ஒருத்தரை கொலை செய்யறாங்க. செஞ்சாங்கல்ல, ரோட்ல போறவங்க வெட்டினாங்களா, அடிச்சாங்கல்ல. அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா?